Hello riders, welcome back to Motovare. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா yes fog lights பத்தி பார்க்க போறோம். So fog lights என்னென்ன வேரியன்ட் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம். பட் இந்த லைட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நியூவா ஆட் ஆன் பண்ணிருக்கோம் நம்ம ஸ்டோர்ல. என்னென்ன லைட்ஸ் சொல்லிட்டு அந்த வீடியோல பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, fog lights பாத்தீங்கன்னா different variants collections கொண்டு வந்திருக்கோம். So fog lights ஜெனரலா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா low light visibility area. நீங்க ஜெனரலா ஒரு நைட் டிராவல் போறீங்க இருக்கீங்க, பட் ஆனா பைக்கோட விசிபிலிட்டி லைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ப்ரோ அப்படின்னா நம்ம ஃபாக் லைட்ஸ் போலாம். இன்னொரு மெயின் ரீசன் வந்து ஹில் ரீஜன்ஸ், அந்த மிஸ்ட் ஃபாக் இதெல்லாம் கவர் பண்ணி இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா yellow fog lights வந்து டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்காகனா விசிபிலிட்டிக்காக தான். சோ fog lightல வந்து ஜெனரலா வாட்ஸ் வந்து 20 வாட்ஸ் 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இது எதுக்காகனா பைக் பவர் பேஸ் பண்ணி அந்த பேட்டரி பவர் பேஸ் பண்ணி நம்ம வந்து போடுறதுக்காக. ஜெனரலா இப்ப வர எல்லா பைக்கோட பேட்டரி பவரேஜ் பாத்தீங்கன்னா 60 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம போடலாம். அந்த அளவுக்குமே உங்களுக்கு அதோட பவர் கெபாசிட்டி தாங்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நியூலி ஆடட் அப் மட்டும் தான் இந்த வீடியோல பாக்குறோம். இது வந்து நம்ம டிஃபால்ட் இருக்குறதா ஆல்ரெடி HJG ல வந்து 60 வாட்ஸ் Mercedes light ன்னு சொல்லுவோம். and another name வந்து white lamp light ன்னு சொல்லுவோம். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு rugged குவாலிட்டியா பில்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து டிஃபால்ட் 60 வாட்ஸ்ல வருது உங்களுக்கு. and then some variant வந்து 40 வாட்ஸ்லயும் வருது. பட் நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே 60 வாட்ஸ் தான். and இது வந்து HJG 4 LED லைட். இது வந்து ஆல்ரெடி 2 பாத்திருப்பீங்க. சோ இந்த இருக்கு பாருங்க உங்களுக்கு 2. இதுல 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. சோ இந்த 4 LED பாத்தீங்கன்னா அப்ப 2 4 6 என்ன வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா 2 வந்து உங்களுக்கு ஒரு வைட் ஆங்கிள் வருதா, 4 வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வைட் ஆங்கிளா வரும் உங்களுக்கு. சோ அந்த வேரியன்ட் பேஸ் பண்ணி தான் அந்த 2 4 6 லைட். நம்மளோட டிராவல் நான் ஜெனரலாவே டூரிங்ல தான் இருப்பேன், பைக்கோட லோ விசிபிலிட்டி லைட் தான் இப்ப இருக்கு அப்படின்னா நீங்க 6 கூட நீங்க போட்டுக்கலாம். இது எல்லாமே பவர் என்னோட பைக் பேட்டரி கெபாசிட்டி தாங்குமான்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோ எண்டிங்ல எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6 LED. இதுவுமே ஒரு ஒயிட் அண்ட் எல்லோ ஸ்விட்ச் கன்வெர்ட்டபிள் தான். இந்த fog lights எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப்ல தான் நம்ம கொடுக்குறோம். சோ இது எல்லாமே HJG ல இருந்து ஒரிஜினல் வரனால ஒன்லி வாட்டர் ப்ரூஃப் லைட்ஸ் தான் நம்மள்ட்ட வரும் உங்களுக்கு. சோ இந்த 246. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நைட் டைம்னு சொல்லுவோம். எதுக்காகனா இது வந்து ரெட் உள்ள லைட் வந்து ரெட் விஷன் வரும். நார்மல் இப்ப BS6 எடிஷன்ல எப்படி வருது, ஜெனரலா லைட் ஆன் பண்ணா உங்களுக்கு அந்த ஒரு லைட் வருதுல. சோ அந்த மாதிரி அந்த ஒயிட் லைட்டுக்கு பதிலா இது வந்து ஒரு ரெட் லைட் வரும். ரெட் தென் ஒயிட் அண்ட் எல்லோ ஸ்விட்ச் கன்வெர்ட்டபிள்ல வந்துரும் உங்களுக்கு. அந்த லென்ஸ் பார்த்தாலே தெரியும் ரொம்ப கர்வ் விஷன் கொடுத்துக்கறனால நம்மளுக்கு வந்து விஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். டிஃபால்ட் இதுவும் 60 வாட்ஸ் தான். அண்ட் இது வந்து லோ ஹை பீம் லைட் சொல்லுவாங்க உங்களுக்கு. லென்ஸ் பார்த்தாலே தெரியும் டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இந்த லைட்டோட பில்ட் குவாலிட்டி டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த லைட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து பவர் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு லுக் வைஸே கொஞ்சம் பிரீமியமா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சோ இதுவும் உங்களுக்கு HJG தான். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வர எல்லாமே HJG ஒரிஜினல் லைட்ஸ் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்கும். இந்த காப்பி ஃபர்ஸ்ட் காப்பி அந்த மாதிரிலாம் எந்த லைட்ஸ்மே டீல் பண்றது இல்ல. சோ இப்ப வந்த கலெக்ஷன்ஸ்லயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சோ என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ் ஆஃப் கோர்ஸ் நமக்கு வந்து அடிஷனல் மேல ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா லைட்டுமே வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் கன்வெர்ட்டபிள் பண்ணலாம். வேற இது வந்து நம்ம ஃபில்டர்ல தான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஒயிட் அண்ட் எல்லோ வந்து ஃபில்டர்ல கன்வெர்ட் பண்ண முடியும். பட் இதோட மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பாக்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருப்பான். உங்களுக்கு வந்து இதுலயே வந்து ஹார்னஸ் கிட் வந்துரும். ஹார்னஸ் கிட்ல என்னன்னா ஃபுல்லி டிமபிள் ஸ்விட்ச் டு சேஞ்ச் பிரைட்னஸ் 5% to 100%. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு லைட் கொஞ்சம் கம்மி விசிபிலிட்டி போதும் ப்ரோனா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த லைட் மேல உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் இதுதான் அதோட ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச் பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரஸ் பண்ணீங்கன்னா லைட் ஆன் ஆகும் உங்களுக்கு. தென் சிங்கிள் பிரஸ் ஆஃப். இப்போ நம்ம சிங்கிள் பிரஸ் ஆன்ல இருக்கும்போது டபுள் பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபிளிக்கர் ஆகும். அப்ப அந்த டபுள் பிரஸ்லயே ஜஸ்ட் இத சிங்கிள் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபிளிக்கர். அதே மாதிரி திரும்பி சிங்கிள் பிரஸ் பண்ணீங்கன்னா டபுள் ஃபிளிக்கர். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களா ஆல்டர்னேட் ஃபிளிக்கர் ஆகுது. திரும்பி டபுள் பிரஸ் பண்ணிட்டோம்னா ஒரிஜினல் லைட்ஸ் வந்துருது. சோ இப்போ இந்த ஒரிஜினல் லைட்ஸ்ல நமக்கு வந்து ஒயிட் வேணுமா அந்த கிளாம்ப் அந்த ஃபில்டர் நம்ம கழட்டிடலாம். இப்போ இந்த ஃபில்டரை கழட்டிட்டு ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம பவர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்றோம் பாருங்க உங்களுக்கு. அந்த பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சோ இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த பவர் இது டோட்டல் பவர்ல இருக்கு. இப்போ 60 வாட்ஸோட கெபாசிட்டில இருக்கு. நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது வந்து அந்த பவரோட அப்படியே உங்களுக்கு கிராஜுவலா குறையும் உங்களுக்கு. சோ இது நல்லாவே ஒரு ஆடட் அட்வான்டேஜ் பிரதர்ஸ். இப்போ நம்ம ஒரு லாங் டிரைவ் போறோம், எனக்கு விசிபிலிட்டி லைட் கொஞ்சம் கம்மி இருக்கும் வேணும் அப்படின்னா நம்ம அந்த இதுல போலாம். இல்ல ப்ரோ எனக்கு லாங் இதுல விஷன் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போலாம். சோ ஃபிளாஷ் லைட் வந்து இப்போ ஜெனரலா ஹை பீம் ஆப்போசிட்ல போட்டு வராங்க, நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கோம், அப்ப நம்ம ஃபிளாஷ் லைட் போட்டு போலாம். பட் எனிவே அதர் ரைடர்ஸை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம இந்த fog lights யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் விஷன் பாத்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு நேரா வைக்காதீங்க. டவுன் நமக்கு எவ்வளவு ரோட் விசிபிலிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கவர் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேட்டரி கன்சம்ப்ஷன் பத்தி லாஸ்ட்ல சொல்லி தான் சொல்றேன்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைட்ஸ் எல்லாமே நீங்க ஆன் பண்றதுக்கு முன்னாடி பைக் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. பைக் இக்னிஷன் ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்ஸ் ஆன் பண்ணுங்க.
இல்லை ப்ரோ லைட் வந்து நான் எனக்கு வந்து ஒரு இடத்துல எனக்கு தேவை, என்னோட கோ பேசஞ்சர் கோ டிரைவர் ரைடர் ஒரு பைக் வந்து பஞ்சராக இருக்கு, நான் இந்த லைட் ஆன் பண்ணியே வச்சிருக்கணும்னா வண்டி ரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா, டிஃபால்ட் இன்ஜின் ஆன் பண்ணிட்டு இந்த லைட் ஆன் பண்ணி விட்டுறாதீங்க, ரைஸ் பண்ணுங்க. பிகாஸ் பேட்டரி டவுன் ஆகக்கூடாது. பிகாஸ் நம்ம எந்த பைக்லையுமே இப்போ வர பைக்ல வந்து கிக்கர்ஸ் கிடையாது, எல்லாமே ஒன்லி பேட்டரியில வர்றதுனால. செகண்ட் திங், லைட் ஆஃப் பண்ற பைக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இந்த லைட்னால உங்க பேட்டரிக்கு எந்த ஒரு மைனஸும் ஆகாது அண்ட் பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோட நம்ம மீட் பண்ணுவோம். Until and then, bye from Jia from Motowear.